வெல்கம் டு அக்கேல்ஸ் கிச்சன். போகிறது ரவா தோசை. ரவா தோசைக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 3/4 கப் மைதா, 3/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 4 ஸ்பூன் ஜீனி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை தேவைக்கு ஏற்பது, இஞ்சி சிறு சிறுதாக கட் பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு வந்து 50 கிராம் முந்திரி பருப்பு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கணும் பொடிசாக. மிளகு வந்து 3 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன் நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவை போட்டுக்கலாம். அது கூட அரிசி மாவு, மைதா, கடலை மாவு, 4 ஸ்பூன் ஜீனி, இப்போ இந்த கலவைக்கு வந்து 1 கப் ரவைக்கு நம்ம 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாவை நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட இப்போ நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகும் சீரகம் நுணுக்குனது, நெய்யில் வறுத்த முந்திரி, இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 10-15 பேர் அளவுக்கு சாப்பிடக்கூடியது. கெட்டி இல்லாமல் கிளறிடுங்க. ஒரு 2 கைப்பிடி ரவா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் தனியாக. கடைசியாக தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அதோட மிக்ஸ் பண்ணணும். அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் போடணும். 2 கைப்பிடி ரவை போடும் போது நம்ம பெருங்காயம் கொஞ்சமாக போடணும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்படின்னா தான் ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். ரவா தோசையோட மாவு பார்த்தீங்கன்னா மோர் பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த தோசையில் பேனில் ஊற்றி காமிக்கிறேன். ரவா தோசை வந்து நம்ம எப்போயுமே ஓரத்துலேருந்து தான் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நடுநடுவில் ஹோல்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட மாவு இப்போ தான் கரெக்டாக இருக்குன்றது அர்த்தம். இப்போ நம்மளோட தோசையை வந்து நம்ம இதெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரவா தோசை நல்லா சட்னியோடு சாப்பிடும்போது பேஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.